வணக்கம். இப்போது சமீப காலத்தில் கடந்த ஒரு 4 நாளாக ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் கரூர் மரணங்கள். இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேசிட்டாங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான ஆக்சுவல் நியூஸை விட வதந்திகள், கான்ஸ்பிரசி, லைக் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது, இவங்களாக இருக்கலாம். அது ட்ரூத் ஒரு பக்கம், உண்மைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கான்ஸ்பிரசி தியரிஸ் லைக் இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாதுன்ற கேள்வி. இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் இன்னும் நிறைய இருக்குது, எல்லாரும் கேள்விப்பட்டுட்டோம். ஸோ இதை மறுநாளோ இல்லை அன்றைக்கி மறுநாள் 2 நாளில் பேசணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம், லைக் வேறு ஏதாவது உண்மைகள் வருதா, இல்லை அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வருதான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இது கான்ஸ்பிரசின்றது வந்து இட்ஸ் நாட் ப்ரூவன் இல்லைங்களா. யார் வேணால் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போது கடைசியாக நேற்று நினைக்கிறேன் விஜய் வெளியிட்ட அந்த 6 நிமிட வீடியோ, அது சரி தப்பு அது அப்புறம் வரும். பட் 6 நிமிட வீடியோவில் அவர் சொல்கிற இது வந்து திமுக அவர் இன்டைரக்டாகவும் மறைமுகமாக கிட்டத்தட்ட எனக்கு அது நேரடியாக தான் பட்டது தனிப்பட்ட வகையில். பட் அது ஒரு நாகரிகம் கருதி இல்லை வந்து மேலோட்டமாக பார்த்தா ஒரு மறைமுகமான ஒரு விஷயமா இருந்தது. இது திமுகவின் சதி இருக்கலாம், ஒரு கான்ஸ்பிரசி அவர் முன்வைக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தையோட க்ரக்ஸாக தான் நான் புரிஞ்சுக்க என்னோட அரசியல் அறிவு வச்சு இருக்கலாம்ன்றது அவரோட தியரி. அண்ட் டிஎம்கே ஆளுங்கட்சி அப்படி நாங்கள் பண்ணல அப்படின்றது அவங்களோட ரெஸ்பான்ஸ். இப்போ இவர் சொல்கிற கான்ஸ்பிரசிக்கு ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆப்போசிட் பார்ட்டி, டிஎம்கே கோலிஷன் இல்லாதவங்க, அவங்க கூட்டணி இல்லாத எல்லாருமே ஆமாம் அதை வந்து ஆதரிக்கிறாங்க. அது இயல்பு, அது அரசியல். எதிரிக்கு எதிரி நண்பன். ஸோ அது அரசியல். இந்த கான்ஸ்பிரசி எல்லாம் தாண்டி இல்லை அதை கடைசியாக கூட சொல்லலாம், இந்த கான்ஸ்பிரசிலாம் கொஞ்சம் ஊரம் வச்சுட்டு 2 விஷயம் பிரதானமாக நான் பேசணும்னு நினச்சது. ஒன்று, இது யாரோட தப்பு. நம்ம தப்புன்னு சொல்லும் போது லைக் ஒரு விஷயத்தை நம்ம தப்புன்னு டக்குன்னு டிஃபென்ஸ் பண்ணுவோம். என்ன பண்ணால் நீ ரொம்ப கரெக்டாக டிப்பிக்கல் நம்ம இந்தியன் மைண்ட் செட். நம்ம யாராவது ஏதாவது தப்பு சொல்லும் போது அப்போ நீ மட்டும் இது பண்ணிருக்கல. இதுக்கு அது பதில் இல்லைனாலும் பொதுவாக குறிப்பாக இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வந்து வலதுசாரிகள் மோஸ்ட்லி இதை பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கேள்விக்கு இந்த கேள்வியை பதிலாக சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறது. அந்த மாதிரி சொல்கிறத விட ரொம்ப நேரடியாக தவறு சரி தப்புனை தாண்டி இது நம்ம இன்றைக்கி இது என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் காவல்துறையுமே இது வந்து டெத் ஃப்ரம் நெக்லிஜென்ஸாக இருக்கும். எனக்கு கவனக்குறைவால் நிகழ்ந்த மரணங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த கேஸில் இருக்கும்போது சரி யாரோட கவனக்குறைவு அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஆளுங்கட்சி நேரடியாக பொறுப்பு மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் அதை ஒரு பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் நம்பர் 1 ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அப்படின்ற போது பொறுப்பாக அப்படின்னு நேற்று நினைக்கிறேன் கரூர் மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம பேசுகிறது முடிந்த அளவுக்கு நிகழ்வு தான், நாட் த கான்ஸ்பிரசி. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ப்ரூஃப் இல்லாத விஷயங்களை பற்றி இதில் நம்ம பேச தேவையில்லை. ஸோ அதில் அந்த மேஜிஸ்ட்ரேட் கேட்டிருக்கிறது அந்த கரூர் நகர செயலாளர் கேட்ட கேள்விகள், இந்த இடம் கொடுத்துருந்தா அது வந்து அந்த இடம் கொடுத்தா நிகழ்ந்து நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் 3 இடம் கேட்டிருக்கீங்க. ஆனால் அந்த 3 இடமுமே இட்ஸ் மிடில் ஆஃப் த ரோட், சாலையின் நடுவில் தான். இதில் கொஞ்சம் கூட குறைய நெரிசல் இருந்திருக்குமே தவிர இது 3லையுமே இந்த ரிஸ்க் இருந்திருக்கும் இல்லையா. இப்படி அசம்பாவிதம் இருந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சு கூட்டங்கள் 2 பொதுக்கூட்டங்கள் மைதானத்தில் வச்சுங்க, அது மாதிரி கேட்டு டினை பண்ணியிருந்தா சொல்லலாம். நீங்கள் 3 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க, அந்த ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொன்னால் நான் 3 ஆப்ஷனுமே ரோடாக தான் இருக்குன்றது மாண்புமிகு நீதிபதியோட கருத்து கேள்வி. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை பார்க்கும்போது அவங்க டினை பண்ணல, இந்த இடம் கொடுக்கல அந்த இடம் கொடுக்கலனாலும் நீங்கள் ஒரு மைதானம் கேட்டு மைதானம் கொடுக்காமல் இல்லை நடு ரோட்டில் வைக்கணும்னு சொல்லியிருந்தால் மேபி ஒரு வலுவான ஆதாரம் ஒரு அட்லீஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொன்னோம் இல்லைங்களா. யார் பொறுப்பு, இந்த கவனக்குறைவால் நிகழ்ந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறதுல அந்த பாயிண்ட் சேர்க்கலாம். அது இது வரைக்கும் கொடுத்த டாக்குமெண்ட்டில் இல்லை. இந்த சின்ன சொல்கிறது என்னது ஷர்ட்டில் கிழிச்சு அதெல்லாமே கான்ஸ்பிரசி தான், தட்ஸ் நத்திங் ப்ரூவன். லைட்டு அணைஞ்சு வந்தது அப்படின்றத பார்க்கும்போது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நடந்த நாகர்கோயில் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் இது மாதிரி வந்து எங்களோட ரசிகர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வழிநெடுகளும் வந்து விஜய் பார்க்க ஆசைப்படும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து மின்கம்பத்து மாதிரி ஏறிட்டாங்க. ஸோ அந்த பாதையில்
மின்சாரத்தை துண்டிக்கணும்னாலே ஒரு லெட்டரை அஃபிஷியல் லெட்டர் பேக்கில் நாமக்கல் மாவட்ட செயலாளர் முந்தினப்படுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இது செஞ்சாலும் இது டிஎம்கே அப்படின்னால, உதாரணத்துக்கு இது ஆளுங்கட்சியாக தமிழ்நாடு தீவிரமாக எதிர்க்க ஒரு பாஜக வச்சுப்போமே, இதுக்கும் சீட் கொடுக்காத ஒரு பாஜக, அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே நீங்கள் செஞ்சாலும் குறை சொல்கிறீங்க, செய்யலாம் குறை சொல்கிறீங்கன்ற ஆங்கிளில் தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த இடங்களில் நேரடியாக திமுகவை சொல்ல தெரியல. மேபி இன்னும் அதிகமான போலீஸ், நான் சில வீடியோஸ் பார்த்தேன், அகைன் அதை நான் கான்ஸ்பெக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போக விரும்பல. பட் அதில் சில இதில் சொல்கிறாங்க, ரொம்ப அஃபிஷியலாக சொன்ன ஒரு அஃபிஷியல் வீடியோ, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், த டிஎஸ்பி ஆஃப் கரூர் இஸ் சேயிங் விஜயோட வெஹிக்கிளை வந்து 500 மீட்டர்ஸ் முன்னாடி தடுத்து நிறுத்துறாரு. இதுக்கு மேலே நீங்கள் முன்னாடி போக வேண்டாம், மேபி வரலான்னு. பட் நobody listen to him நினைக்கிறேன். ஸோ ஒன்று இல்லை, நேரடியாக விஜயை பொறுப்பாக சொல்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஏன் 8:45 அங்கே கூட்டம்னா சென்னையிலையும் 8:45 இருந்தீங்க, லேட்டாக போனது தப்பு. as I said earlier, இது வந்து கவனக்குறைவு தான் இல்லையா? லேட்டாக நிறைய பேர் போவோம், ஒரு சராசரி ஆஃபீஸ் போகிற நம்மளே லேட்டாக போவோம். இல்லை வந்து கட்சி தலைவர்கள் தாமதமாக போகிறது உண்டு, தாமதமாக ஆகிறதும் உண்டு. சில பேர் ரோட் வழியாக ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கே மக்களை சந்திக்கும் போது இயல்பிலேயே டிலே ஆகிறதும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் லேட்டாக வந்ததை வச்சு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டா இல்லை. பட் எங்கே ப்ராப்ளம்னா, ஒரு குற்றத்தினோட விளைவுகளை பொறுத்து, அதோட இம்பேக்ட் பொறுத்து தான் அந்த குற்றத்தோட தன்மையோ வலியோ வேதனையோ இல்லை அதுக்கான தண்டனையோ நிர்ணயிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வரைக்கும் வச்சுப்போங்க, நான் ஸ்கூலில் இருப்போம், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பென்சிலில் குத்திடுறது, பதிலுக்கு அந்த குழந்தை குத்தும் போது அது வந்து ஒரு காம்பஸில் குத்திடுறது. ஸோ ஃபஸ்ட்டு குத்துன அந்த குழந்தை தப்பு தான் சொல்ல. பட் இயல்பில் நமக்கு அந்த இன்னொரு குழந்தை மேலே ஏன் இப்படி பண்ணிட்டேப்பாரு எப்படி வருதுன்னு நம்ம ஏன் சொன்னால், அந்த காம்பஸ் குத்தும் போது அதுக்கான வலியோ அதுக்கான இம்பேக்ட் அதுக்கான விளைவுகள் கொஞ்சம் பெருசு. சில குத்துமோ அவ்வளோ இருக்காது. ஸோ விளைவுகளை பொறுத்து தான் வந்து இங்கே விளைவுகளின் வீரியம், த இன்டென்சிட்டி ஆஃப் த ரிசல்ட், இன்டென்சிட்டி ஆஃப் த இம்பேக்ட், அதை பொறுத்து தான் வந்து குற்றங்கள் யார் தவறுன்றது நம்ம நினைக்க முடியும், தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையும் சரி. அந்த வகையில் அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார் விஜய் டைரெக்டாக ஈஸன் அக்யூஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கும் தெரியல. பட் அதன் விளைவு இது இன்னும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், மதியம் ஒரு வண்டி வரத்துக்கு முன்னாடி போலீஸ் அந்த முச்சந்தில் வந்து பேரிகேட் மாதிரி லைக் தே ஸ்டாப் தெம். அது வரைக்கும் இந்த ரசிகர் கூட்டங்களோ இல்லை கட்சி தொண்டர்கள் அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இருந்தாங்க. வண்டி வந்ததுன்னு கேட்டப்போ போலீஸை தள்ளி விட்டுட்டு தே ஆல் வென்ட். அண்ட் அகைன் இந்த வார்த்தை வந்து எனக்கு அஃபிஷியலாக தெரியல, சொல்லணும்னு சொல்லுங்கள். பட் நியூஸஸ் சொல்கிறது மதியத்துலேருந்து இருந்தாங்க, ஈவன் சாயந்தரத்துலேருந்தே வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முன்னாடி தான் வந்திருப்பாங்க, முன்னாடி தான் பார்க்க முடியும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் அதிகமாக தள்ளுமுறைகள் அதிகமாக வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பிகாஸ் ஈவினிங் லேட் அந்த இருட்டுது லைட் எல்லாமே. ஸோ நேரடியாக ஒரு குற்றமான இல்லை, ஆனால் அந்த கவனக்குறைவு ஒரு பெரிய விளைவு ஏற்படுத்தியிருக்கு. சரி, விஜய் இல்லை நேரடியாக சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பிளான் பண்ணி இல்லை பண்ணுறது எதுவும் இல்லை. டிஎம்கே தெரியல, ஆளுங்கட்சி டிஎம்கேன்னு சொல்ல ஆளுங்கட்சி ஓவர் இட் இஸ். ஸோ யாரை தான் குறை சொல்கிறது? குறைன்னு சொல்கிறத விட யார் இதுக்கு தார்மீகம்னு சொல்ல, அது அடுத்த டாபிக். இந்த உண்மையில் ஒரு பொது புத்தியில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவு கெட்டினது ரசிகர்கள், இந்த மக்கள் தான் என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், சரியா நம்ம பண்ணுறது சரியா, நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு வரோம், இது இங்கே போகலாமா, இங்கே பண்ணலாமா, ஒரு ஒரு சொல்லுவாங்க காமன் சென்ஸ், அட்லீஸ்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். உங்களை கூட்டம் இருக்கீங்க போகுமா? ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் சார் 100 ரூபா கொடுங்க, நான் லெட்டர் போட்டு உங்கள் அனுப்புகிற பஸ்ஸான்னு சொல்லும்போது நம்ம நம்ப மாட்டோம். பொதுவாக இறக்கப்பட்டு கொடுக்கறத விட்டுரும். பட் அவர் வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு லெட்டர் போட்டு அனுப்பிச்சிருவாரு நம்பிலாம் நம்ம யாரும் கொடுக்குறதில்ல. 90% நம்ம கொடுக்க மாட்டோம், 10% நமக்கு நம்ம நல்ல மூடில் இருக்கலாம், நமக்கு பர்த்டே இருக்கலாம், உண்மையில் உதவி செய்ய மனப்பான்மை இருக்கலாம், அப்போ கொடுப்போம். அந்த விஷயத்துக்கெலாம் கூட ஒரு சின்ன காமன் சென்ஸ் நமக்கு வருதில்லை. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் குழந்தைங்க, பெண்கள், இந்த இடத்துல
அடிக்கடி வசதி கர்ப்பிணி பெண்கள், ஊனமுற்றோர்கள், மீன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஊனமுற்றோன்னு சொல்கிறது மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாரும் மன்னிக்கணும் ஊனமுற்றோர் சொன்னதுக்கு மாற்றுத்திறனாளிகள். ஸோ இவங்க எல்லாரும் வர வேணான்னு கூட ஐ திங்க் அந்த தாவேகா சார்பில் அறிக்கையில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி குழந்தைங்களோட மரணம் அந்த அது முட்டாள்தனம் சொல்கிறது தடித்த வார்த்தையாக இருந்தால் மனுஷன் பட் அது தவிர எனக்கு வேறு வார்த்தை தெரியலை. இப்போ ஒரு வளர்ந்த சுயமாக அறிவு சிந்திக்க வேணால் போய் ஆகும்போது அதுக்கு நான் பொறுப்பு. அதுக்கு போயிட்டா ரேஷாக பைக் ஓட்டுறவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா? நம்மளோட கவனக்குறைவு தான் அந்த குழந்தை இறந்தது. அதுக்கு முழுக்க 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 நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே ஏறுது அங்கே ஏறுது சொல்லும் போது இந்த கட்சி யோகியமா அந்த கட்சி யோகியமா விளைவு 40 பேருக்கு ஏதாவது கட்சி போயிருக்கேன் என்ன நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. வெவ்வேறு காரணங்களுக்கு ஒரு மகாமகம் குடிச்சது போகட்டாகட்டும், இல்லை வந்து ரீசெண்ட் டேஸில் நார்த் இந்தியாவில் ஆச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த IPL. பட் இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட மனிதர்களின் ஒழுங்கின்மை தான் இதில் பிரதானமான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். சில தனிப்பட்ட மனிதர்கள் அவங்க நான் சொல்ல முடியுமா? அவங்க கேதர் ஆனது ஒரு தன்னெழுச்சியாக வந்து ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டு கேதர் ஆன மாதிரியோ இல்லை பொது பொது விஷயங்களுக்கு அல்ல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து மூவிங் டு தி நெக்ஸ்ட் டாபிக் ஐம் சேயிங், அந்த இடத்துல தான் இந்த கட்சியின் தலைவராக விஜய் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும், பொறுப்பு இருக்குன்றது நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட வீடியோ, அந்த 6 நிமிட வீடியோவில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது இல்லை வந்து அவர் நான் கொஞ்சம் கூட அதை யோசிக்காத ஒரு விஷயம் இல்லை என்ன எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த தார்மீக பொறுப்பை அவர் ஏற்றுக்கிறாருங்கிறது ஒரு தலைவனாக எனக்கு அவரை அடையாளப்படுத்த தவறிட்டாரோன்னு தோணுது. என்னால் அது ஒரு தலைவனுக்கான பண்பை எடுத்துக்க முடியல. யூஆர் நாட் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள். நீங்கள் வந்து யாரையும் கொலையோ இல்லை யாரையும் துன்புறுத்தலை, நீங்கள் தெரிஞ்சே வந்து அங்கே பண்ணலை, அதெல்லாம் ரொம்ப சரியான வாதம். அட்லீஸ்ட் அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரூவன் அந்த வாதம் கரெக்ட். நெக்லிஜென்ஸ்னு கூட வச்சுப்போம். உங்களை பார்க்க நீங்கள் வரீங்கன்னு குறிப்பாக இது ஒரு ஆக்டர் வந்து போயிருந்தாலும் கூட அது வந்து பப்ளிக் இஷ்யூ, போலீஸ் தான் ப்ராடக்ஷன் கொடுக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்சியோட தலைவர், நீங்கள் முதல்வர் வேட்பாளராக ஆசைப்படுறீங்க, இந்த மாநிலத்தை ஆள்றதுக்கு விரும்புகிற 7 கோடி பேருக்கு தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க, நாங்கள் உங்கள் தலைவனாக பார்க்கணும். ஒரு தார்மீக அடிப்படையில் அந்த 6 வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ வகையில் இதுக்கு நானும் ஒரு பொறுப்பாக இருந்ததுக்கு நான் ரொம்ப வருந்துறேன், அந்த குடும்பத்தை மன்னிப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேரடியாக எனக்கு எதுவும் என்னோட அறிவுக்கு புலப்படல. அது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். பட் நான் ரொம்ப எதிர்பார்த்தது அரசியல் தலைவருக்கு, ஒரு சமூகத்தின் ஒரு கூட்டத்துக்கு தலைநகர விரும்புவதற்கு இந்த இடங்களில் ஒரு தலைவனுக்கான வழிகாட்டுதல், ஒரு தலைவனுக்கான பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி நம்ம சொல்லுவோம், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒரு தலைவனாக தன்னை முன்னிறுத்திக்க ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டாப் 5 விஷயங்கள், 5 விஷயங்கள் 10 விஷயங்கள் எடுத்தோன்னா அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடங்களில் விஜய் இன்னுமே வந்து இது காரணமாக இருக்கலாம், அது காரணம் கான்ஸ்பிரசி பேசுகிறது, இல்லை வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமா கதாநாயகன் பேசுகிற அந்த வசனங்கள், அவர் அந்த மனப்பான இருக்காரா இல்லையான்றது சொல்கிறதுக்கான உயரம் எனக்கு இல்லை. ஆனால் அவர் இப்போ பொது வாழ்க்கை வந்துட்டார். ஸோ நான் பொதுஜனங்கள் மத்தியில் கண்டிப்பான கருத்து உரிமை இருக்குதான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கிட்ட தான் அவங்க ஓட்டு கேட்க போகிறாங்க நம்ம எல்லாருக்கிட்டையும். ஸோ கண்டிப்பாக அந்த உரிமை நமக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் அதுக்கான ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கலாம், அந்த பொறுப்பை கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். ஒரு வார்த்தை தார்மீகமாக இன்னொருத்தரை வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி இப்போவுமே அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரூவன். இப்போ நான் விஜயை வந்து குற்றவாளி நேரடியாக சொல்ல முடியாது, இட் ஷுட் பி ப்ரூவ்ட். அது மாதிரி நீங்கள் ஒரு மாற்றுக் கட்சியில் ஒரு அரசாங்கத்தை குறை சொல்கிறதுன்றது வருத்தங்கள் தெரிவிச்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், நம்ம இயல்பில் பேசும்போது சொல்லலாம், அதை சொல்லலாம். பட் ஒரு பொது வெளியில் ஒரு கட்சியில் தலைவர் நீங்கள் அவங்க குறை கூட சொல்லிக்கோங்க, அதுக்குள்ள ஒரு பக்கம். பட் நான் தனி மனுஷனா ஒரு தலைவராக அவங்ககிட்ட எதிர்பார்த்தது தார்மீக அடிப்படையில் ஒரு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த சுத்தமாக அதை பற்றி தொடாமல் போனது வந்து
அவர் தன்னை அரசியலில் இன்னும் முழுமையாக ஈடுபடுத்திக்கலையோ, இல்லை வந்து இன்னும் அந்த கதாநாயகன்ற மனப்பான்மை விட்டு வெளியே வரல. எனக்கு என்ன வேணா பண்ணுங்க அரசியல் இல்லை, அப்படியெல்லாம் பண்ணிட முடியும். இப்போ ஜனநாயகத்தில் உங்களை என்ன பண்ண முடியும்? சட்ட ரீதியாக ஒரு கேஸ் பிரச்சனை, கேஸ் வரும், நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க, கோர்ட் பார்த்து சொல்கிறது தான். இதில் ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம படங்களில் கதாநாயகன் வாசனம் பேசுகிற மாதிரி அவங்கெல்லாம் விட்டுருங்க, என்ன பிடிச்சிக்கணுன்றதுல ஒரு ரேஷ்னல் திங்கிங், ஒரு பொதுவெளியில் எந்த கட்சியும் சாராக ஒரு நபராக அதை பார்க்கும்போது எனக்கு சினிமா பட பாணியில் இருந்தது தவிர பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதை சொல்கிற மாதிரியோ, இல்லை இதுக்கப்புறம் இது மேற்கொண்டு இது மாதிரி ஒன்று ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கலி ரைட் ஸ்டேட்மெண்ட் அதில் பார்த்தோம்னா எனக்கு தெரியலை. இது அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மைன்னு சொல்கிறதா, இல்லை வந்து அவர் இன்னும் கற்றுக்க விரும்பலை, இல்லை தன்னோட ரசிகர்களை இந்த மட்டத்தில் பொலிட்டிசைஸ் பண்ணாமல் அரசியல் மையப்படுத்தாமல் வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாரா நமக்கு தெரியல. ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. சமீபத்தில் அந்த விடுதலை பாட்டில் ஒரு வசனம் இல்லையா, அதுதான் ஒரு கொள்கை இல்லாத தலைவர் ஃபாலோ பண்ணுற கூட்டங்கள் எந்த சாதனையும் இந்த மாதிரி ஒரு வசனம் வரும். ஸோ ஃபேன் பேஸ், ரசிகர் கூட்டங்கள் கட்சி தொண்டர்கள் ஆகிறது அது ஒரு மெத். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவங்க அரசியல் படுத்திட்டா அவங்க அதுக்கு மேலே ரசிகர்கள் கிடையாது, கட்சி தொண்டர்கள் தான். நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ வீடியோஸ் பார்த்தோம். அந்த கட்சி தொண்டர்களை பொலிட்டிசைஸ் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் தலைவர். உங்கள் கட்சி தொண்டர் உங்கள் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் சொல்லி இந்த 1000 இந்த ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக இருக்க மக்கள் எப்படி கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, எப்படி ஓட்டு போடுங்க, நீங்கள் எப்படி வந்து கேட்பீங்க? அந்த கமாண்டிங்கும் உங்ககிட்ட இல்லாமல் போயிடுங்க. நான் விஜயோட ரசிகரும் இல்லை, திமுகவோட அனுதாபமும் இல்லை, ஏடிஎம்கே ஒரு கட்சி சார ஒரு திருவாளர் பொதுஜனம், அவ்வளோதான். எனக்கு புதுசாக வந்திருக்காரு, அவர் நல்லது பண்ணால் அவர் கூட்டு போட தயார். எல்லா மக்களும் போல இந்த ஊருக்கு நல்ல நடக்கிற ஒரு சராசரி மனுஷன். ஆனால் அவர் ஏன் அதை பண்ணலைன்னு இட்ஸ் அ பிக் கொஸ்டின். அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண சமயங்களில் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் நடக்குது. அது மத்தியில் ஆளும் பாஜகவை நோக்கி விஜய் நகர்றாரான்ற அகைன் அது ஒரு கான்ஸ்பரசி தான். நம்ம அதை பற்றி டீப்பாக இப்போ பேச முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ இப்போ அவங்க ஒரு உதவிக்கரம் மாதிரி அவர் நீட்டினா அது இன்னும் நடிகர் விஜய் தன்னை அரசியல் தலைவராக முன்னிலைப்படுத்த, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு அது ஒரு ஷோ ஸ்டாப்பராக, ஒரு ஸ்பீட் பிரேக்கராக தான் அமையும். தடையாக தான் இருக்கும், வேகத்தடையாக. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயங்களில் ஃபைனல் பாயிண்டர்ஸ், நேரடியான பொறுப்பு அந்த தனி மனிதர்கள் தன்னை ரசிகர்களாக அடையாளப்படுத்திக் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், சிறுவர் சிறுமியர் வயதானவங்க எல்லாருக்கும் தான் இருக்கும். தனி மனிதர்களோட பொறுப்பு தான் அது. நாம் ஒழுங்காக இருந்திருந்தால் அந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கா, அதுதான் முக்கியம். அதை தாண்டி ஒரு தலைவனாக இந்த நிகழ்வுக்கு விஜயோ அவரை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களாச்சும் பொறுப்பு, தார்மீக அடிப்படையில் சொன்ன பொறுப்பு அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் அவங்களோட ஒரு கன்ஃபர்மேஷன், வேர்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் இல்லைங்களா, ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தால் அது இன்னும் தலைவனுக்கான மதிப்பையும் மக்களோட நன்மதிப்பையும் கூட்டியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் மேற்கொண்டு இது எப்படி போகுதுன்னு. நன்றி.